ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ பார்ன் பேபிக்கான பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எப்படி வீட்டில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது அந்த வீடியோ. ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அப்லோட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸே தான் நான் ஷார்ட்ஸாக வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஃபுல் ஓவரால் வீடியோவாக போட்டுடலாம். இதில் வந்துட்டு ஷேப்ஸு, ஃப்ரூட்ஸ், அனிமல்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்ஸ், கொஞ்சம் பாடி பார்ட்ஸ் இந்த மாதிரி சில டிசைன்ஸை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். செலக்டிவாக தான் டிசைன்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்துட்டு பார்த்ததையுமே கொஞ்சம் கிளியராக இருக்கணும். அதே மாதிரி நம்ம போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணுன்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு கிட்ஸ் டீச்சிங் பர்பஸ்க்காகன்னு இல்லை. இது வந்துட்டு அவங்களோட விஷன் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங்கில் ஒரு 1 to 3 மந்த்ஸுக்கு வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும். அதுவுமே வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் வரைக்குமே வந்துட்டு கிளியராக தெரியாது. ஒரு பிளர்ரி எஃபெக்டில் தான் தெரியும். பால் குடிக்கும்போது அம்மாவோட முகத்த மட்டுமே வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொஞ்சம் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதுக்கு மேலே டிஸ்டன்ஸில் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்ஸுமே வந்துட்டு அவங்களோட விஷுவல் எஃபெக்டை கொஞ்சம் ஸ்டிமுலைஸ் பண்ணும். அதனால தான் வந்துட்டு அந்த கருப்பு மணி, ஒயிட் கலரில் கருப்பு கலர்லலாம் வந்துட்டு கையில் கால்லலாம் மணி கோர்த்து போடுறது அப்படின்ற மாதிரி இப்போ நிறையா வந்துட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆன்லைனில் வந்துட்டு அமேசான், அப்புறம் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு நிறையா பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குது. நம்ம பண்ணுறத விடவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பிக்சர்ஸ் கூட அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் அதில் வந்துட்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாமே வந்து கொஞ்சம் திக்கான கார்ட்ஸாக இருக்கும், ஸ்மட்ச் ப்ரூஃப் மாதிரி. ஸோ நமக்கு பேபிஸ் வந்துட்டு கையில் பிடிச்சாலுமே வந்துட்டு அவங்க க்ரஷ் பண்ணும்போது பெருசாக அதுக்கு ஒன்றும் ஆகாது. கெட்டியாக இருக்கிறதுனால அவங்களால க்ரஷ் பண்ண முடியாது. பட் நம்ம வச்சுருக்க இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ட்ராயிங் ஷீட்டில் தான் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுமே வந்துட்டு ஒரு நார்மல் கிட்ஸ் ட்ராயிங் புக்கில் ஒரு பேப்பர் எடுத்து 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு A4 சைஸில் 1/4 தான் இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு கிட்ஸோட கையில் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஒன்று பேப்பர், அவங்க வந்துட்டு கையில் எது கிடச்சாலும் கையில் வந்துட்டு கேர்ஃபுல்லாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக க்ரஷ் பண்ணுவாங்க. அப்போ பேப்பருங்கும்போது நல்லாவே க்ரஷ் ஆகிடும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு டக்குன்னு எதாக இருந்தாலும் வாய்க்கு கொண்டு போயிடுவாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்துட்டு அக்ரலிக் பெயிண்ட்டு தான். அண்ட் வாயில் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெயிண்டில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு உடம்புக்குள்ளே போகும். ஸோ அதுவுமே டேஞ்சர் தான். ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒன்று நீங்கள் முடிஞ்சால் லேமினேட் பண்ணிக்கலாம். லேமினேட் பண்ணிவிட்டு கார்னர்ஸை வந்துட்டு கொஞ்சம் பிளண்டியில் ஒரு கர்வி எஃபெக்டில் வந்துட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கீறவும் கீறாது. ஏன்னா நார்மலாக கட் பண்ணும்போது ஷார்ப் கார்னர்ஸாக இருக்கிறதுனால கீறி விடும். ஸோ நீங்கள் லேமினேட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கார்னர்ஸை மட்டும் கொஞ்சம் கர்வியாக கட் பண்ணி எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ பெட்டர் ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம கையில் வச்சுட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்தடுத்த கார்ட்ஸை காமிக்கிறது தான் பெஸ்ட்டு, அவங்க கையில் கொடுக்காம. அண்ட் இதில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று நீங்களே வந்துட்டு ஏதாவது பிக்சர்ஸை வந்துட்டு இமேஜின் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ட்ரா பண்ணி எங்கே பிளாக் கொடுக்கணும், எங்கே ஒயிட்டாக விடணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு என்ன ட்ரா பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை எங்கே பிளாக் கொடுக்கணும் எங்கே ஒயிட் கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு க்ரோமில் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஃபார் நியூ பார்ன்னு கொடுத்தீங்கனாலே நிறைய பிக்சர்ஸ் வரும். நீங்கள் அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது கூட கொடுத்துக்கலாம். எனக்கு வரையவே தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட கொடுத்துக்கலாம். அதே இமேஜஸை வந்துட்டு நல்ல ஜேபெக் ஃபார்மேட்டில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இமேஜஸ் வந்துட்டு நல்லா கிளாரிட்டியாக டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதையவே கூட பிரிண்ட் அவுட் எடுத்து கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஏதாவது பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏஐ டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேஸ், காப்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ட்ரேஸ், இன்னொன்று வந்துட்டு காப்பி. ஸோ ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் மொபைலில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ பிக்சர் அந்த மாதிரி என்லார்ஜ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மேலே மொபைல் மேலேயே வந்துட்டு ஒரு பேப்பரோ இல்லை வந்துட்டு ஒரு சார்ட் பேப்பரோ வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே அவுட்லைன் வந்துட்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்துட்டு ஏதாவது ஸ்டாண்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் அதில் வந்துட்டு பேப்பரை அடியில் வச்சுட்டு நீங்கள் மொபைலில் அவுட்லைன் போடும்போது கரெக்டான பேப்பரில் வந்துட்டு பென்சில் வச்சு வரையும் போது பென்சில் எங்கே மூவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் அந்த மொபைலில் பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த பிக்சர் வர்ற இடத்துலையே நீங்கள் வந்துட்டு கை மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக பிக்சர் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் அந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்துட்டு ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லை பெருசாக வந்துட்டு இமேஜஸ் வரைய தெரியாது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும்.
சிம்பிளான இமேஜஸ்க்கு நீங்கள் இமேஜஸ் பார்த்தே தாராளமா பேப்பரில் வந்துட்டு டைரெக்ட்டா ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் காம்ப்ளிகேட்டட் பிக்சர்ஸ் நம்ம எடுக்க போறது கிடையாது. எல்லாமே வந்துட்டு சிம்பிளா இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் தான் எடுப்போம். அண்ட் எப்போவுமே வந்துட்டு ஒரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் இப்போ பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்க அப்படின்னா, உடனே அந்த பட்டர்ஃப்ளைய வரைய வேண்டாம். பிளாக் அண்ட் ஒயிட் பட்டர்ஃப்ளை ஃபார் நியூ பார்ன் பேபீஸ் அப்படின்ற மாரி ஏதாவது குடுத்தீங்க, டைட்டில் குடுத்தீங்க குரோம்ல அப்படிங்கும்போது, நெறையா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கும். அதில உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு, எது வந்துட்டு டக்குன்னு கொஞ்சம் பட்டர்ஃப்ளையோட எஃபெக்ட் நல்லா காமிக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா ஒரே பிக்சரே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல வந்துட்டு வரைஞ்சு காமிச்சிருப்பாங்க. ஒரு சிலத பார்த்தா ஈஸியா இருக்கும். பட் ஆனா அது பட்டர்ஃப்ளை மாரியே தெரியாது. ஒரு சிலத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டு எஃபெக்ட்ல குடுத்துருப்பாங்க. ஒரு சிலது சிம்பிளா இருக்கும். பட்டர்ஃப்ளை மாரி அழகா தெரியும். கொஞ்சம் அங்கங்க எஃபெக்ட் மாரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாரி பிக்சர்ஸ் வந்துட்டு எடுக்கும்போது, நமக்கும் வரையறக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். காமிக்கும்போதும் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்துட்டு ஒரே பிளாக்கா, ஒரே ஒயிட்டா இல்லாம, ஸோ அங்கங்க வந்துட்டு அதனுடைய பேட்டர்ன்ஸும் வந்துட்டு ஒரு இப்போ நம்ம பிளாக் கலர் பிக்சருக்குள்ள குடுக்குறோம். பட்டர்ஃப்ளை வந்துட்டு பிளாக் கலர் குடுக்குறோம் அப்புட்னா, அங்க நடுவுல வந்துட்டு அங்கங்க ஒயிட் கலர்ல அதனுடைய பேட்டர்ன் எஃபெக்ட் வரும்போது இன்னுமே அழகா இருக்கும். பட்டர்ஃப்ளைலலாம் பார்க்கறதுக்கே அழகு அந்த பேட்டர்ன் தான். ஸோ அந்த பேட்டர்ன் எல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம வரையறத விட, சின்ன சின்ன சிம்பிளான பேட்டர்ன்ஸோட நம்ம வரைஞ்சோம்னா பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உடனே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிடாதீங்க. மினிமம் ஒரு 6 to 12 ஹவர்ஸ் வந்துட்டு அது தனித்தனியாவே வந்துட்டு ட்ரை ஆக விட்டுருங்க. அப்பதான் நல்லா ட்ரை ஆகும். இல்லன்னா வந்துட்டு பார்க்கறக்கு ட்ரை ஆன மாரி இருக்கும். நான் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபிங்கர் வச்சு டேப் பண்ணி பார்க்கும்போது, ஆ கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஃபீல் ஆகும். பட் நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு எடுத்து தனியா வச்சுட்டோம் அப்படின்னா, எப்படியும் மறுபடியும் நம்ம வந்துட்டு அந்த பிக்சர்ஸ் எடுத்து காமிக்கிறது பேபி எப்போ காமிக்கிறோமோ பாப்பாக்கு, அப்பதான் நம்ம எடுத்து காமிப்போம். அதுவரைக்கும் ஒண்ணு மேல ஒண்ணா தான் வச்சிருப்போம். பட் அது வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்டிங்குங்கும்போது கொஞ்சம் ஸ்டிக் ஆக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தாலும் ஒரு பேப்பரோட இன்னொரு பேப்பர் ஸ்டிக் ஆயிக்கும். ஸோ 6 to 7 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் வந்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியா வந்துட்டு எடுத்து ட்ரை பண்ண விட்டுருங்க. ஃபேன் போடணும், வெயில்ல வைக்கணும்லாம் இல்ல. ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்துட்டு ட்ரை ஆக விட்டுறலாம். அதுக்கப்புறமா எடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு நீங்க கவர்ல போட்டு பேக் பண்ணி கூட எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க பிகினரா இருக்கீங்க பெயிண்டிங்க்கு. பட் ஆனா என் பாப்பாக்கு வந்துட்டு நான் என் கையால ஏதாவது செஞ்சு வைக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட் நான் பிளான் பண்றேன். பட் எனக்கு பெருசா வந்துட்டு பெயிண்டிங்கோ, இல்ல ட்ராயிங்கோ வராது அப்படின்றவங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த ஏஐ ட்ராயிங் அப்படின்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் பெயிண்ட் பண்றப்போ, இல்ல பிக்சர் செலக்ட் பண்றப்போ வந்துட்டு, பெருசா எதுவுமே உள்ள வந்து பேட்டர்ன்ஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. இந்த மாரி இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? டாகு, கேமல், ஸோ இந்த சின்ன சின்ன ஃப்ரூட்ஸு, செர்ரீஸ் இந்த மாரியெல்லாம் வந்துட்டு பெருசா வந்துட்டு நமக்கு உள்ள ஒண்ணும் பேட்டர்ன்ஸ் இருக்காது. ஸோ சிம்பிளா ட்ராயிங் பண்ற மாரி தான் இருக்கும். உள்ள ஃபுல்லாவே கலரிங் வர்ற மாரி தான் இருக்கும். பிளாக் கலர் வந்துட்டு குடுக்குற மாரி தான் இருக்கும். இதுவே வந்துட்டு பேட்டர்ன்ஸ் ஓவரா இருந்தா தான் நமக்கு பெயிண்ட் பண்றதுக்கோ, இல்ல வந்துட்டு அந்த அவுட்லைன வரையறதுக்கோ கொஞ்சம் சிரமமா இருக்கும். பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது நமக்கு வந்துட்டு உள்ள அதிகமா பேட்டர்ன்ஸ் எதுவும் இல்லாம எடுத்துக்கலாம். அண்ட் பெயிண்ட் பண்றப்போ நம்ம பிளாக்க வந்துட்டு உள்ள குடுக்குறோமா, இல்ல பிக்சருக்கு வெளியில குடுக்குறோமான்றத நம்மளோட ஐடியா தான். அண்ட் பிக்சருக்கு வெளியில குடுக்கும்போது கண்டிப்பா பிக்சருக்குள்ள அங்கங்க ஏதாவது குடுக்க வேண்டியது இருக்கலாம். நெறையா வந்துட்டு பிக்சர்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க செலக்ட் பண்ணும்போதே பிளாக்க பிக்சருக்கு உள்ள குடுக்குற மாரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசன் என்ன அப்புட்னா, பிளாக்க பிக்சருக்கு வெளியில குடுக்கும்போது, உங்களுக்கு வேஸ்ட் ஏரியா கவர் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப டைம் ஆகும். அண்ட் பார்டர் எல்லாம் ப்ரிசைஸா பார்த்து கவர் பண்ணணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே வந்துட்டு நல்லா இருக்காது. அண்ட் அப்படியே பார்த்தாலும் உள்ள ஏதாவது கவர் பண்ண வேண்டியதா இருக்கா? அப்படின்றதையும் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லிக்கு வந்துட்டு அது கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமா இருக்க மாரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால உள்ள பிக்சருக்கு உள்ள பெயிண்ட் பண்ற மாரி எடுத்துக்கோங்க. அப்போ வெளியில வந்துட்டு ஒயிட்டும், பிக்சருக்கு உள்ள வந்துட்டு பிளாக்காவும் இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பெயிண்ட் பண்றதுக்கு. அதே மாரி அந்த மாரி பிக்சர் செலக்ட் பண்ணும்போது, உங்களுக்கு பிக்சர செலக்ட் பண்றதுக்கும் நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்புட்னா, மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க அப்புட்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிளாஷ் கார்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்புட்னா, மறக்காம அத கமெண்ட் செக்ஷன்ல பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணுங்க. மத்தவங்களும் எல்லாருமே வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். வேற என்னென்ன சிம்பிளான டிசைன்ஸ் இருக்கு, எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்துட்டு சிம்பிளான கிளாத் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ற சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்குமே கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்றேன்.
எல்லா ஷார்ட்ஸையும் கம்பைன் பண்ணி. ஏன்னா ஷார்ட்ஸுங்கும்போது நெறையா ஷார்ட்ஸ் நெறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கு. அதனால தான் சரி ஃபுல்லா ஒரு வீடியோ போட்டுறலான்னு சொல்லிட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிளாஷ் கார்டுக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்ப அடுத்தது வந்துட்டு நம்ம அந்த கிளாத் பெயிண்டிங்கும் முடிச்சுட்டு, ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு, கடைசியா எல்லா கிளாத் பெயிண்டிங்ஸும் ஒண்ணா சேர்த்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிறலாம். மறக்காம நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறையா வந்துட்டு ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணுறது ஒரு சிலது நான் பிளேலிஸ்ட்லேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். அதனால நீங்க அதையும் பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.